ஹாய் எல்லாருக்கும். இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க பிளாண்டி என் ஹார்ட்டை திருடிடுச்சுங்க. எப்படின்னு தானே பார்க்குறீங்க. வாயில் வச்சோன்னே மெல்ட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 75 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சாக்லேட் இல்லைனா சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸ் ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு ரெண்டத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 750 கிராம்ஸ் ஆஃப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சிங்கன்னா அதுவே பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறம் 70 கிராம்ஸ் ஆஃப் மைதா. இப்போது மைதா, பவுடர் சுகர், எக்கு, மெல்ட் பண்ணியிருக்க ஒயிட் சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தனால கொஞ்சமாக பால் ஊற்றி அதை நான் லூசன் பண்ணிக்கிட்டேன். ஸோ லூசன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது க்ரீஸ் பண்ண டின்னில் இது அப்படியே போட் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா பேக் ஆகிடும். இது 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணுங்கள். டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிக்கோங்க. இது நிஜமாகவே சொல்கிறேன். நான் டேஸ்ட் அந்தளவுக்கு வராதோ கருகிடுமோன்னு நினச்சேன். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த எட்ஜஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள ஒரு மாதிரி மெல்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.